பிரைஸ் தி லார்ட். தேவ மக்களே, நாம் அபிஷேகப்பட்ட ஒலிவ மரம், தேவனுடைய ஆலயத்திலே நாட்டப்பட்டவர்கள். அதை அறிந்து இந்த கால வேளையில கர்த்தரை துதியுங்க. நீங்க துதிக்கும் பொழுது அந்த அபிஷேக ஒலிவ மரம் திரும்பியும் தேவ சமூகத்திலே மகிமையாய் நிற்கும். ஆமென். ஹல்லேலூயா. அபிஷேக ஒலிவ மரம், உம்மாலயத்தில் நடப்பட்டவன், உம் சமூகத்தில் வாழ்கின்றவன், உம் அன்பையே நம்புபவன். நானும் அபிஷேக ஒலிவ மரம், உம்மாலயத்தில் நடப்பட்டவன், உம் சமூகத்தில் வாழ்கின்றவன், உம் அன்பையே நம்புபவன். வசனம்தான் பசியாற்றும் உணவு, உம் பிரசன்னம்தான் தாகம் தீர்க்கும் தண்ணீர். உம் வசனம்தான் பசியாற்றும் உணவு, உம் பிரசன்னம்தான் தாகம் தீர்க்கும் தண்ணீர். நீரே என் வெளிச்சமும் மீட்புமானி, நீரே என் ஜீவனின் பலனானி. நீரே என் வெளிச்சமும் மீட்புமானி, நீரே என் ஜீவனின் பலனானி. அபிஷேக ஒலிவ மரம், உம்மாலயத்தில் நடப்பட்டவன், உம் சமூகத்தில் வாழ்கின்றவன், உம் அன்பையே நம்புபவன். ஆமென். இயேசுவே, இந்த காலையில் நமது பிள்ளைகளாகி நாங்கள் உம் சமூகத்தில் வந்திருக்கிறோம். நாங்கள் உமது ஆலயத்தில் நாட்டப்பட்டவர்கள்ப்பா. எந்த பிள்ளைகள் உமது ஆலயத்தில் நாட்டப்பட்டார்களோ அவர்கள் கனி தருவார்கள். எப்படி ஒரு மரம் நீர்க்கால்கள் ஓரமாய் நடப்பட்டிருக்குதோ அதே போல எந்த ஒரு மனுஷி தேவனுடைய ஆலயத்திலே கடவுளுடைய வார்த்தையிலே அவர்கள் நாட்டப்பட்டிருப்பார்களோ அவர்கள் வாழ்க்கையிலே அபிஷேகம் நதி போல ஓடும். இன்னைக்கு தேவனுடைய போது பிள்ளைகள் பலவீனத்தில், சுகவீனத்தில், போராட்டத்தில், மன அழுத்தத்தில் இருக்கும் பொழுது தேவனுடைய போது அபிஷேகத்தை ஊத்துங்க, நதி போல ஊற்றுங்க. அப்படி செய்ய போவதற்கு நன்றி. கர்த்தர் ஒவ்வொருவர் மேலும் அவருடைய அபிஷேகத்தை ஊற்றி கொண்டிருக்கிறார். எனக்கு பலனே இல்லையே, பேசுறது கூட திராணி இல்லையே, பயம், நடுக்கம், ஐயோ அவமானம் வந்து விடுமோ, கழுத்தளவு வந்து நிற்கிறது. இந்த பிரச்சனைகள், அவமானம் வந்துடும் என்ற கலக்கம். பயப்படாதீங்க. இன்னைக்கு காலையில கர்த்தர் உங்களை அபிஷேகிக்கிறார். அவமானத்துக்கு பதிலாக ஆனந்த ஆக்களிப்பை உண்டு பண்ணுவார். ஆமென். இயேசுவே தொடர்ந்து எங்களை நடத்தும். ஆமென், ஆமென், ஆமென். இன்னைக்கு கர்த்தர் பெரிய காரியங்களை அவருடைய வார்த்தையின் மூலம் செய்வார். தேவ மக்களே, சங்கீதம் 92 அத்தியாயம் 13 வசனம். கர்த்தருடைய ஆலயத்திலே நாட்டப்பட்டவர்கள் எங்கள் தேவனுடைய பிரகாரங்களிலே செழித்திருப்பார்கள். எவ்வளவு தெளிவா இந்த சங்கீதக்காரர் சொல்கிறாரு. கர்த்தருடைய ஆலயத்தில் நாட்டப்பட்டிருக்கணும். ரொம்ப முக்கியம். ஆலயம்னா கட்டடத்தை பார்த்துக்கிட்டு இருக்காதீங்க. ஆலயம்னா உங்க இருதயம். கர்த்தர் இப்போ கை வேலை செய்யப்படுற இடத்துல வாசம் பண்ணல. அவர் ஆவியோடும் நம்ம கூட வாசம் பண்றாரு. அது நம்முடைய இருதயம். அநேருக்கு தெரியல. அதனாலதான் பெரிய பெரிய புனித ஸ்தலங்களுக்கு போய் அங்கதான் கர்த்தர் இருக்கிறாரு. அவர் இடத்த காலி பண்ணிட்டாரு. இப்ப தங்குற இடம் நம்முடைய இருதயம். இந்த விஷயம் தெரிஞ்சிட்டுன்னா அநேருக்கு இது விளங்காதான் பிரச்சனை. இது தெரிஞ்சிருச்சுன்னா
அவங்க இருதயம், அவங்க மனம் எவ்வளோ உண்மையாக இருக்கணும், எவ்வளோ பரிசுத்தமாக இருக்கணும். என் சரீரத்தில் தேவையில்லாத காரியங்களை செய்வதற்கும் தேவையில்லாத காரியங்களை அனுமதி கொடுப்பதற்கும் அப்போ தான் புத்தியே வேலை செய்யும். ஆலயத்தில் இல்லைங்க, ஷாக்கிங் நியூஸாக இருக்கலாம், என்ன பாஸ்டர் இப்படி பேசுகிறாரு. இல்லை, ஆலயம் எதுக்கு இருக்குன்னா எல்லாரும் ஒன்று கூடி வந்து அங்கே வசதியாக இருக்குது இடம், எல்லாரும் ஒரே இடத்துல கூடுறதுக்கு, சில வசதிகள் அங்கே ஏற்பாடு பண்ணுவதற்கு, அதுக்கு தான். அது பல ஆண்டுகளுக்கு முன்னதாக தான் அங்கே உடன்படிக்கை பெட்டி இருந்தது. அங்கே அந்த இடத்துல கர்த்தர் வாசம் பண்ணார், இருந்தார் தான், இல்லைன்னு சொல்லலை. இப்போ அந்த இடத்துல வாசம் பண்ணலை, கை வேலை இல்லாத இடத்துல, இருதயமாக இடத்துல அவர் வாசம் பண்ண விரும்புகிறாரு. அது உங்கள் இருதயம். அப்போ கவனிங்க, இருதயம் எவ்வளோ முக்கியம், மனது எவ்வளோ முக்கியம். உள்ள உலகத்தை விட்டுட்டோம், ஆலயமாக இருக்காரு. பவுல் தான் சொல்கிறாரு, எல்லாத்தையும் அனுபவிக்கிறதுக்கு உனக்கு இருக்குப்பா, எல்லாம் அனுபவிச்சுக்கோ, இதுதான் செய்ய முடியும், இதுதான் செய்யக்கூடாது அப்படி சொல்லலை, எல்லாம் அனுபவிச்சுக்கோ. ஆனால் எது உன்னை தகுதிப்படுத்துன்றது எந்த அடிப்படையில் சொல்கிறாருன்னா, கடவுளுக்கும் அவர் உனக்கும் உள்ள உறவு, அவர் உன் தகப்பன், நீ பிள்ளை, அந்த உறவுக்கு பந்தம் வந்துடக்கூடாது, அந்த உறவுக்கு பிரச்சனை வந்துடக்கூடாது. நான் சொல்கிறது விளங்குதா? அதனால தான் சொல்கிறாரு, ஏன்னா இப்போ நீ ராஜா வீட்டு பிள்ளை, நீ ஆசாரியன், அதுக்கு இந்த விஷயம் தகுதியான்னு பாரு. நீ ஆசாரியன், நீ அவருடைய பிள்ளை, ராஜரீக கூட்டம், அதுக்கு இது தகுதியான்னு பாரு. அப்போ கவனிங்க, உள்ளம் எவ்வளோ முக்கியம். அப்போ பாருங்கள், எப்படி ஒரு மரம் நீர்க்கால்கள் ஓரமாக நடப்பட்டிருக்குதோ, அப்போ பாருங்கள் காலத்தில் கனி கொடுக்கும், இலை உதிரா மரத்தை போல் இருக்கும். அது எப்படியோ ஆலயத்தில் நாட்டப்பட்டிருக்கிறனா, அதாவது தேவனுடைய சமூகம் நீ நாட்டப்பட்டிருக்கிறனா, நீ தேவனுடைய பிரகாரங்களிலே செழித்திருப்ப, எல்லா இடத்துலையும் செழிப்பு உண்டாகும். இன்னைக்கு தரத்தில் இருக்கலாம், தட்டுப்பாடு இருக்கலாம், பிரச்சனை இருக்கலாம், அதிலிருந்து கர்த்தர் உன்னை வாழ வைப்பது அதிக நிச்சயம். இந்த வார்த்தையை எடுத்துக்கோங்க, இதை நம்புங்க, இதுக்கு கீழ்ப்படிங்க, உங்கள் இருதயத்தில் கர்த்தரை தங்க விடுங்க. உங்கள் வாழ்க்கை அற்புதமாய் கனப்படுத்தப்பட்ட பாத்திரமாய் மாற்ற கர்த்தர் கிருபை செய்வார். God bless you. Bye bye.